அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும், ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவுமே நாங்கள் துவா செஞ்சோம். எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவா உடனே கபூல் செய்கிறான். மேலும் பக்கத்தில் ஒரு வானவர் நின்று கொண்டு, யா அல்லாஹ் இவருக்கும் நீ அதே போல் கொடுத்துரு அப்படின்னு துவா செய்கிறாங்க. எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது கடன்கள் நீங்கி வறுமை வராமல் இருக்கிறதுக்கான ஒரு சிறந்த ஒரு துவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபிக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த துவா பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போயிட்டு இருந்தேன். அப்போது என்னோடய கை ரசூலுல்லாஹோடைய கை மேலே கோர்க்கப்பட்டிருந்துச்சு. அதாவது இவர் கை கோர்த்துட்டு நாங்கள் போனோம். அப்போது ரொம்ப கவலையால் கஷ்டத்தால் ரொம்ப தளர்ந்து போய் ஒரு நபரை நாங்கள் கடந்து போனோம். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனுஷன்கிட்ட போய், உனக்கு இந்த நிலைமை ஏன் வந்துச்சு, ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன வார்த்தை, என்னோடய நோயும் என்னோடய வறுமையும் தான் என்னை இப்படி ஆக்கிருச்சு அப்படின்னு. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சில வார்த்தையை அவனுக்கு கற்றுக் கொடுக்குறேன், அதை நீங்கள் தினமும் ஓதி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நோயும் உங்களோட வறுமையும் நீங்கிரும் அப்படின்னு சொல்லி அந்த வாசகத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த வாசகத்தை கற்றுக் கொடுத்ததுக்கு பிறகு அவங்க அதை ஓதி கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ரசூலுல்லாஹ் சந்திக்கிறாங்க. அப்போது அவரை நல்ல முறையில் ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. அவர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த மனிதர் ரசூலுல்லாஹ் கிட்ட தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ரசூலுல்லாஹ், நீங்கள் எனக்கு இந்த வாசகங்களை கற்றுக் கொடுத்ததுலேருந்து இதை நான் ஓதிட்டே வரேன். இப்போது அல்ஹம்துலில்லாஹ் நான் நோயிலிருந்தும் விடுபட்டுட்டேன், வறுமையிலிருந்தும் விடுபட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மகிழ்ச்சியை தெரிவிச்சுட்டு போகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் இந்த துவாவை வழக்கமாக நோய் இருக்கிறவங்களும் சரி, இல்லை பொருளாதார ரொம்ப நெருக்கடியாக இருக்குது அப்படிங்கிறவங்கனாலும் சரி, இல்லைனா கடன் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்கனாலும் சரி, இந்த ஒரு துவாவை அதிகமாக இப்போ நம்ம அதிகமாக ஓதுறது அப்படிங்கிறது அது வேறு. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம வளமையாக பண்ணணும். ஏன்னா அல்லாஹுக்கே மிக பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு 2 ரக்காத் நம்ம சிறுசோ பெருசோ அதை நம்ம வளமையாக செஞ்சோம். இப்போது 2 ரக்காத் நஃபில் தொழுகிறோம் அப்படின்னா நாளைக்கு 100 ரக்காத் நஃபில் தொழுகிறது அல்லாஹுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தாதான். அந்த ஒரு நாளைக்கு 2 ரக்காத் நஃபில் தொழுதாலும் அது வல்லமையாக டெய்லி நம்ம அந்த 2 ரக்காத் நஃபில் தொழுதோம் அப்படின்னா அது அல்லாஹு தாலாக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா. அதனால நன்மையான காரியங்கள் என்ன அமல்கள் செஞ்சாலும் நம்ம வழக்கமாக செஞ்சோம் அப்படின்னா மட்டும்தான் அதோட இதை நம்ம கண் கூட நம்ம பார்க்க முடியும். அதனால் எந்த அமல் எடுத்தாலுமே வழக்கமாக செய்கிற இதை பழக்கத்தை நம்ம எப்போவுமே ஏற்படுத்திக்கிறேன்னு. இது என்ன துவா அப்படின்னா, தவக்கல்து அலல் ஹய்யில்லதி லா யமூது லம் எத்தஹித் வலதவ் வலம் யகுல்லஹு ஷரீகுன் ஃபில் முல்கி வலம் யகுல்லஹு வலியு மினதுல்லி வகப்பிர்ஹு தக்பீரா. தவக்கல்து அலல் ஹய்யில்லதி லா யமூது லம் எத்தஹித் வலதவ் வலம் யகுல்லஹு ஷரீகுன் ஃபில் முல்கி வலம் யகுல்லஹு வலியும் மினதுல்லி வகப்பிர்ஹு தக்பீரா. உடைய அர்த்தம் என்னன்னா, மரணமடையாத நித்திய ஜீவனாகியவன் மீது நம்பிக்கை வைத்தேன். இந்த சந்ததியையும் தனக்கு அவன் ஆக்கிக் கொள்ளவில்லை. ஆட்சியில் அவனுக்கு எந்த கூட்டாளியும் இல்லை. இன்னும் இயலாமையினால் எந்த உதவியாளனும் அவனுக்கு இருக்கவில்லை. நபியே, தக்பீர் கூறி அவனை மாபெரும் பெருமையாக பெருமைப்படுத்துவீராக. இந்த வாக்கியத்தை பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு அழகான வார்த்தைகள். அதாவது அல்லாஹ் நீதான், உனக்கு யாருமே இணை துணை இல்லை, அவனோட சிஃபத்துக்களை அப்படியே சொல்லி கொடுத்துருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். இப்போது இந்த மாதிரி இறைவன்கிட்ட நம்ம சொல்லி கேட்கும்போது எப்படி அல்லாஹு தாலா நம்மளோட கையை வெறும் கையை அனுப்புவான்? நிச்சயமாக மாட்டான். முழு நம்பிக்கையோட இஹ்லாஸோட இந்த ஒரு துவாவை வளமையாக நிய்யத்து வச்சு, எந்த பெரிய தேவைக்கு வேணாலும் நிய்யத்து வச்சு இறைவன்கிட்ட மன்றாடி கேளுங்க. சஹாபியோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா மாற்றினானோ அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையுமே அழகாகவும் சந்தோஷமாகவும் மாற்றுவான் இன்ஷா அல்லாஹ். முழுமையான நம்பிக்கையோட அல்லாஹை மட்டுமே நம்பி
போது நிச்சயமாக இதுக்கான பலனை நம்ம உணர்வோம். யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ்